செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது எதிர்த்து பேசிட்டு. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனுவை முதலமைச்சர் ஜெயலலிதா இன்று தாக்கல் செய்திருக்கிறார். அதே வேளையில் இடதுசாரிகள் வேட்பாளராக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மகேந்திரன் முன்னிறுத்தப்பட்டிருக்கிறார். இடைத்தேர்தலை பிரதான எதிர்க்கட்சிகள் புறக்கணித்திருக்கக்கூடிய சூழலில் இடதுசாரிகள் களம் கண்டிருக்கிறார்கள். ஆர்கே நகர் இடைத்தேர்தல் களம் எப்படி இருக்க போகிறது? முதலமைச்சர் ஜெயலலிதா முன் உள்ள சவால்கள் என்ன? அது எதிர்த்தரப்பு, அதாவது எதிர்க்கட்சிகள் நிற்பது ஒரு சவாலா, அல்லது அவர்கள் செய்யக்கூடிய பரப்புரைகள் ஒரு சவாலா, அல்லது இந்த 4 ஆண்டுகளில் அதிமுக அரசு செய்திருக்கக்கூடிய சாதனைகள், அதன் சாதக பாதக அம்சங்கள் இந்த தேர்தல் களத்தில் எதிரொலிக்கப் போகிறதா என்பது குறித்து நாம் இன்றைக்கு நேர்பட பேசு அமர்வில் விவாதிக்க இருக்கிறோம். இந்த அமர்வில் நம்மோடு தமிழ் மாநில முஸ்லீம் லீக் கட்சியைச் சேர்ந்த திரு ஷேக் தாவூத், எழுத்தாளரும் அரசியல் விமர்சகருமான திரு முத்துக்குமார், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த திரு வீரபாண்டியன், அதே போன்று சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தைச் சேர்ந்த திரு சிவ இளங்கோ ஆகியோர் வந்திருக்கிறார்கள். வணக்கம். திரு ஷேக் தாவூத், உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். எதிர்க்கட்சிகள் புறக்கணிக்கும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது எழுதப்படாத வெற்றி அதிமுகவிற்கு. இடைத்தேர்தல் அப்படி நடந்தாலே ஆளும் அதிமுக அரசு தேர்தல் விதிமுறைக்கு எதிராக செயல்படும், மக்களை ஓட்டு பணம் கொடுத்து வாங்குவாங்க, அதனால் எழுதப்படாத வெற்றி நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதிமுக தரப்பை கேட்கும்போது எங்களுடைய 4 ஆண்டு சாதனைகள், முதலமைச்சர் வேட்பாளர் அவர்தான் வேட்பாளராக நிற்கிறார், நிச்சயம் வெற்றி அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு நிச்சயிக்கப்பட்ட வெற்றிக்கும் பின்னாடி ஒரு 50 பேர் கொண்ட குழுவை அனுப்புவது, தேர்தல் பிரச்சாரம் செய்வது, வீடு வீடாக நிதியமைச்சர் தொடங்கி கடைசி அமைச்சர் வரைக்கும் பிரச்சாரம் பண்ணுவது, இதனுடைய தேவை என்ன? இந்த அளவுக்கு நீங்க தீவிரப்படுத்த வேண்டிய அளவிற்கு உங்களுக்கு களத்தில் என்ன சவால் இருக்கு? அதாவது நீங்க கேட்குற கேள்வியே வித்தியாசமா இருக்கு. தேர்தல்னு வந்தா நாங்க செய்ய வேண்டிய வேலையை அந்த கட்சியில் சம்பந்தப்பட்டவங்க கண்டிப்பாக செய்யணும். அதே மாதிரி அமைச்சராக இருக்கிறோமா அமைச்சராக இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை. எல்லாரும் தொண்டர்களாக இருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களாக இருக்கிறாங்க, பொறுப்புகளில் இருக்கிறாங்க, கட்சி பொறுப்புகளில் இருக்காங்க. இப்போ கட்சி பொறுப்புகள் இருக்கின்ற காரணத்தினால் செய்ய வேண்டிய வேலைகளை செவ்வனே செய்ய வேண்டியது இருக்குது. அதாவது யார் எதிர்த்து நிற்கிறாங்க நிற்கலைங்கிறது அவசியம் இல்லை. நாம் நிற்கிறோம், நம்மளுடைய தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நிற்கிறாங்க, நம்ம பொதுச் செயலாளர் நிற்கிறாங்க, அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டை நிலைநிறுத்துவதற்கு நாங்கள் எங்களுடைய வேலைகளை தெளிவாக செஞ்சுட்டு இருக்கோம். அதில் 50 பேர் குழு ஏன், 55 பேர் குழு ஏன், 20 பேர் குழு ஏன்னா, அதாவது இது ஒரு இயக்கம், ஒரு கட்சி, 1.5 கோடி தொண்டர்கள் உள்ள ஒரு கட்சி. அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர், அதுவும் அனைவரும் மனதிலும் நிற்கக்கூடியவர்கள், மக்கள் மனங்களில் நிற்கக்கூடியவர், அவங்க நிற்கிறாங்க. அப்படிங்கும்போது அங்கே எல்லாருமே இறங்கி வேலை செய்யறாங்க. அதில் ஒன்றும் எனக்கு நீங்க இறங்கி வேலை செய்யறதுலையோ இல்ல ஒரு நட்சத்திர வேட்பாளருங்கிற காரணத்தினால அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதுலையோ யாருக்கும் மாறுபட்ட கருத்து இல்லை. உங்கள் வெற்றி நிச்சயிக்கப்பட்டிருக்கும் போது நீங்க எடுத்துக்கிற சிரத்தை இருக்குல்ல, அது எதன் காரணத்தினால? எளிதாக கிடைக்கக்கூடிய வெற்றியை இல்ல நாங்க இவ்வளவு சிரத்தை எடுத்து தான் செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது ஏதோ ஒரு விஷயம் இருக்குதானே செய்யுது. இல்ல, கண்டிப்பாக நாங்க அப்படி நினைக்கவே இல்லை. இந்த தேர்தல் இல்ல, எந்த தேர்தலாக இருந்தாலும் தேர்தலாக நாங்க வேலை செய்யறோம். எந்த தேர்தலாக மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அறிவிச்சிருந்தா, அது பொது தேர்தலாக இருந்தாலும் சரி, இடைத்தேர்தலாக இருந்தாலும் சரி, பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, எந்த தேர்தலாக இருந்தாலும் தேர்தலுக்கான வேலைகளை நாங்கள் செவனே செய்யறோம். அதை நாங்க பிராக்டிஸ்ல வச்சுக்கிட்டே இருக்கோம். எப்பவுமே தேர்தல்னா எப்படி நடத்தணும், மக்களை சந்திக்கணும், வாக்கு சேகரிக்கணும். அப்ப வெற்றிங்கிறது நிச்சயிக்கப்பட்டா உங்களுடைய இலக்கு என்ன? வெற்றிங்கிற இலக்கு நீங்க அடைஞ்சிருவீங்க நம்பிக்கை இருக்கும்போது அடுத்த கட்ட ஒரு இலக்கு இருக்கணும்ல, அது என்ன இலக்கு? இல்லை, நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய பயணத்தை மேற்கொண்டிருக்கோம். எங்களுடைய இயக்கம் முன்னோடியாக இருக்கு, மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக இந்த இயக்கமாக இருக்கு, மக்கள் மனங்களில் வாழுகின்ற இயக்கமாக இருக்கு. முழுமையாக நீங்க சொல்ல போனால் இந்த வெற்றி என்பது இப்ப 2,40,000 வாக்கு இருக்கிறதாக சற்று குறைய சொல்றாங்க. எனக்கு பார்க்க இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் ஒரு ஓட்டு தவறாம இந்த 2,40,000 வாக்கையும் அளிப்பாங்கிற மாதிரி தான் எனக்கு படுது. நான் இந்த ஒரு மார்ஜினை நோக்கிய பயணத்துக்காக இந்த தீவிரம் அப்படின்னு இல்ல, அப்படி இல்ல, நான் சொல்லல. மார்ஜினை நோக்கிய பயணம் அல்ல, மக்களை நோக்கிய பயணம். மக்களுக்காக நாங்க செயல்படுறோம், மக்கள் வாக்களிக்கணுங்கிறதுக்காக செயல்படுறோம். திரு முத்துக்குமார், இப்ப இடதுசாரிகளை தவிர்த்து பிற கட்சிகள் இது வரைக்கும் புறக்கணிப்புன்னு அறிவிச்சிருக்க கட்சிகள்லாம் ஒன்னு புறக்கணிப்புங்கிறாங்க, இல்ல போட்டி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவர்களுக்கு என்று ஒரு வாக்கு வங்கி எல்லா தொகுதியிலும் இருக்கத்தான் போகிறது. அவருடைய கட்சிகளுடைய ஆதரவாளர்கள், நேரடி உறுப்பினர்கள் ஒரு எண்ணிக்கை இருக்கத்தான் போகிறது. அவங்க இந்த தேர்தலில் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கான டைரக்ஷனை இதுவரைக்கும் எந்த எதிர்கட்சியும் கொடுத்ததாக தெரியவில்லை. இது வேண்டுமென்றே கொடுக்காமல் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டிடியூடா, இல்லை இதன் பின்னாடி என்ன காரணம் இருக்க போகுது?
இல்லை அப்படி ஒரு டைரக்ஷன் இது வரைக்கும் எதுவும் கிடைக்கல அப்படிங்கிறது நேற்று வரைக்கும் உண்மை. ஆனால் இன்னைக்கு வந்து இடதுசாரிகள் வந்து வேட்பாளரை அறிவிச்சிருக்காங்க. தோழர் மகேந்திரன் வந்து வேட்பாளரை அறிவிச்சிருக்காங்க. அதனால இந்த இடைத்தேர்தலில் நேற்று வரைக்கும் வந்து அதாவது குறிப்பாக மக்களவைத் தேர்தலின் முடிவுக்கு பிறகு கண்ணு கட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லை அப்படின்னு வந்து முதலமைச்சர் ஜெயலலிதா சொன்னாங்க. அதுதான் வந்து இந்த இடைத்தேர்தலில் முந்தா நாள் வரைக்கும் அதுதான் நிலைமை. ஆனால் நேற்று வந்து இடதுசாரிகள் போட்டியிட போகிறோம் அப்படின்னு தெளிவாக அறிவிச்சு இன்னைக்கு வந்து மகேந்திரனை வந்து வேட்பாளராக அறிவிச்சிட்டாங்க. அதனால இந்த இடைத்தேர்தல் விஷயத்தில் ஒரு புதிய வெளிச்சம் கிடைச்சிருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இடதுசாரிகளுடைய பங்களிப்புங்கிறது வந்து 50 தொடங்கி இன்று வரை வந்து இடைத்தேர்தல்களை வந்து ஓரிரு விதிவிலக்குகளை தவிர்த்து விட்டு பார்த்தால் எல்லா இடைத்தேர்தல்களும் வந்து அவங்க வந்து போட்டியிட்டு தான் இருக்காங்க. அதாவது தேர்தல் புறக்கணிப்பு அப்படிங்கிறத வந்து பெரும்பாலும் அவங்க செஞ்சதே இல்லை. மிக சமீபத்தில் வந்து இந்த புதுக்கோட்டை இடைத்தேர்தலில் மட்டும்தான் இடைத்தேர்தலுடைய நடைமுறை பலவீனங்களை உணர்ந்திருக்கிறோம், அதனால போட்டியிடலை அப்படின்னு சொன்னாங்க. தாப்பாண்டியன் சொன்னார். அதை தவிர்த்து விட்டு பார்த்தா பெரும்பாலும் வந்து இடதுசாரிகள் வந்து இடைத்தேர்தல்களை போட்டிட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில் வந்து இப்போ ஆர்கே நகர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் இடைத்தேர்தலையும் அவங்க போட்டிடுறாங்க. அதனால நேற்று வரைக்கும் வந்து டிராபிக் ராமசாமி மட்டும்தான் ஜெயலலிதாவை தவிர்த்து ஓரளவுக்கு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வேட்பாளராக இருந்தாங்க. இன்னைக்கு வந்து தோழர் மகேந்திரன் வந்திருக்காரு. அதனால நேற்று வரைக்கும் வந்து டிராபிக் ராமசாமிங்கிறவர் ஒரு குறியீடு, இன்னைக்கு தோழர் சி மகேந்திரன் வந்து ஒரு ஆயுதம். மக்கள் வந்து எதிர்கட்சிகள் அதாவது ஆளுங்கட்சிக்கான மதிப்பீடுகளை கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சொன்னீங்க அப்படின்னா பிற எதிர்க்கட்சிகள் அதிமுகவை அரசியல் ரீதியாக எதிர்க்கட்சியாக நினைத்து அரசியல் செய்யக்கூடியவங்க யாருமே வெளிப்படையாக ஒரு பொது வேட்பாளருக்கான முயற்சியோ இல்ல இவர்கள் நின்றால் நாங்கள் ஆதரிக்கிறோம், நாங்க தான் போட்டியிடல ஆதரிக்கிறோன்றதோ இல்ல ஆளும் அரசுக்கு எதிரான ஒரு போர்ஸை கன்சால்டேட் பண்ற முயற்சி கூட இறங்கலையே. அப்ப இது எப்படி ஒரு களத்தை மாற்றக்கூடிய நிகழ்வாக மகேந்திரனோட போட்டி அதான் வந்து மகேந்திரனோட போட்டியை நான் பாக்குறேன். ஏன்னா இப்ப வந்து டிராபிக் ராமசாமி வந்து திமுக உள்ளிட்ட பல கட்சி தலைவர்களையும் குறிப்பா எதிர்கட்சி தலைவர் எல்லாரையும் சந்திச்சு பேசினாரு. ஆனா யாருமே வந்து தெளிவான ஒரு வாக்குறுதியை வந்து இதுவரைக்கும் கொடுக்கவே இல்லை. ஆனா மகேந்திரனுடைய அறிவிப்புக்கு பிறகு எதிர்கட்சிகளுடைய நிலைப்பாட்டில் நிச்சயமா மாற்றம் வரும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பா தான் நான் பார்க்கிறேன். அப்ப திரு வீரபாண்டியன், இந்த களம் காண்கிற விஷயம் என்பது இடைத்தேர்தலை புறக்கணிப்பதில்லை அப்படின்னு இடதுசாரிகள் நீங்க கொள்கை அளவிலேயே அந்த விஷயத்தை நீங்க பின்பற்றிட்டு வர்றீங்கன்றது அனைவரும் அறிந்த விஷயம். ஆனால் இந்த தேர்தலை பொறுத்தவரை முதலமைச்சரே நேரடியாக களத்தில் நிற்கிறார். ஏற்கனவே ஸ்ரீரங்கம் தொகுதியில் மார்க்சிஸ்ட் வேட்பாளர்கள் நின்றார்கள், வாங்கிய வாக்குகள் எல்லாம் ரொம்ப குறைவாக வந்தது. இது போன்ற அனுபவங்கள் அடிப்படையில் மீண்டும் நாங்கள் இந்த இடைத்தேர்தல் நிற்போம் அப்படின்னு நீங்க சொல்றது உங்களுடைய கொள்கை சார் முடிவிலிருந்து விலக மாட்டோம் அப்படின்ற நிலையா, இல்ல ஒரு போட்டியை உருவாக்கியாக வேண்டும் அப்படிங்கிற நிலையா, இல்ல எங்களாலும் ஒரு வெற்றி இலக்கை அடைய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையா? இல்லை, முதல்ல எங்களுக்கு மக்கள் மீது நம்பிக்கை இருக்கு. தேர்தலில் வெற்றி தோல்வி மிக மிக இயல்பானது. டாக்டர் அம்பேத்கர் சொல்ற மாதிரி வெற்றியின் இடத்தை ஜனநாயகத்தில் தோல்விதான் தீர்மானிக்கிறது. எனவே ரெண்டு நாணயத்தின் இருபக்கம் போல் இருக்கும். ஒரு இடத்துல குறைவாக வாங்குவோம், ஒரு இடத்துல அதிகமாக வாங்குவோம். எல்லா காலங்களையும் மக்கள் ஒரு மாதிரி இருக்க மாட்டாங்க. இப்போ தலைநகரில் நாங்கள் வந்து ஒரு நீண்ட நெடுங்காலமாகவே எல்லா வட்டங்களையும் எங்களுக்கு கிளை இருக்கு, மக்களுடன் தொடர்பு இருக்கு. நானே அந்த பகுதியை சேர்ந்தவன் தான், வேசார்பாடி, அதுக்கு அருகில் இருக்கிற வேசார்பாடி. அங்கே எங்களுக்கு கம்யூனிஸ்டுகளுக்கு என்று ஒரு இருப்பு இருக்கு, ஒரு தளம் இருக்கு, ஊழியர்கள் இருக்கிறாங்க, மக்களும் இருக்கிறாங்க, உழைக்கிற மக்களும் இருக்கிறாங்க, நிறைய தொழிற்சங்கங்களும் இருக்கு. எனவே முதல்வர் நாங்கள் முதல்வர் எப்படி பார்க்குறோன்னா வெல்லப்பட முடியாதவர்னு பார்க்கல, ஜனநாயகம் தான் வெல்லப்பட முடியாதது. முதல்வர் மாதிரி பல முதல்வர்கள் தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க, அவங்களே தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. எனவே நாங்கள் மக்களை நம்புகிறோம், உழைக்கிற மக்கள், ஏழை மக்கள், எளிய மக்களை நம்பி ஒரு மாற்றத்திற்கான ஒரு வாய்ப்பாக நாங்கள் இதை கருதுகிறோம். ஒரு மாற்று அரசியலை முன்னெடுப்பதற்குரிய துவக்கமாக இதை கருதுகிறோம். ஆனா உங்களோட பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ் இருக்குல்ல, இப்ப 2000 உங்களுக்கு மட்டும் இல்ல தமிழகத்தை பொறுத்த நீங்க இருக்கிற சூழல்ல அது 2011 சட்டமன்ற தேர்தல் நீங்க கூட்டணியில் இருந்த போது எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்த்து 20 இடங்கள் பக்கம் நீங்க ஜெயிச்சிங்க. ஆனால் 2014 கூட்டணி விட்டு வெளியேறி தனித்து போட்டியிட்டதோ இல்ல அதற்கு பிறகு வந்து இடைத்தேர்தல் நீங்க போட்டியிட்ட பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ் வந்து அவ்வளவு பலம் வாய்ந்த இதாக நீங்க மக்களை திரட்டியதாக அந்த வாக்கு எண்ணிக்கை காட்டலையே. இல்ல உண்மைதான். நாங்கள் மாநாடுகளில் அப்புறம் இயக்கங்களில் போராட்டங்களில் திரட்டுகிற அளவுக்கு தேர்தலில் வெற்றி பெறவில்லை என்பது உண்மைதான். ஆனால் தேர்தல் ஜனநாயக நடைமுறைக்கு எந்த தீங்கையும் நாங்கள் செய்யலைன்றதையும் சேர்த்து பார்க்கணும். வலுவான கட்சிகள் தேர்தல் நடைமுறை இருக்குது பாருங்க, ஜனநாயக முறைமைகள் இதற்கு பெரும் தீங்கிழைக்கிறார்கள். தேர்தலில் வந்து கொள்கை தான் முன்வைக்கணும், கோட்பாடுகளை முன்வைக்கணும், திட்டங்களை முன்வைக்கணும். அதற்கு மாறாக பணங்களை முன்வைக்கிறார்கள். நீண்ட நெடுங்காலமாக போராடி பெற்ற வாக்குரிமை ஜனநாயகத்தின் அடித்தளம். அது ஒரு வாக்கு ஒரு மதிப்பெண்ணுனா அரசியல் ஜனநாயகமே இல்லை. அதை விலை பேசலாமா? நீண்ட நெடுங்காலமாக நமது முன்னோர்கள் போராடி ஒரு படிமமாக அரசியல் சாசனத்தில் இடம்பெற்ற வாக்குரிமையை கூச்சமில்லாமல் விலை பேசுகிறார்கள். வலுவான கட்சிகள் அதை தொடர்ந்து செய்கிறது. செஞ்சா நாளைக்கு ஜனநாயகம் என்னவாகும்? இல்ல, இந்த இடத்துல தான் வலுவான கட்சிகள் பணத்தை கொண்டு அதிகாரங்களை கொண்டு தேர்தலை வந்து வெற்றி பெறுவதற்கான ஏற்பாடுகளை செய்வாங்க அப்படின்னு நீங்களே சொல்றீங்க.
நாங்கள் மக்களுக்கு எதிரான மக்களுக்கு ஆதரவான விஷயங்களை சொல்லி மக்கள் களமாடுவோம் அப்படின்னு சொல்றீங்க. ஜெயலலிதா போன்ற ஒரு நட்சத்திர வேட்பாளருக்கு வெற்றி உறுதி அப்படின்னு ஒரு 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 கட்டமைக்கப்பட்ட விஷயம் இருக்கும்போது எதை அடிப்படையாக எதை ஆயுதமாக கொண்டு இந்த களத்தை நீங்க விளையாட? அதுவே ஜனநாயகத்தில் பெரும் தவறு. தேர்தலில் போட்டியிடுவதற்கு முன்னால் வெற்றி நிச்சயம் என்பதே தவறு. எஜமானர்கள் மக்கள் தான், இறுதி தீர்ப்பு அவங்க அளிப்பாங்க. அப்படி நீங்க அந்த நம்பும் போது உங்களுடைய ஆயுதம் என்னன்னு தான் என்னுடைய எங்களுடைய ஆயுதம் வந்து கொள்கை பலம் தான், மக்களின் கோரிக்கைகள் தான், அரசியல் அணுகுமுறை தான், அந்த தேர்தல் பிரச்சார முறைகள் தான். நாங்கள் கோட்பாடு ரீதியாக கொள்கை ரீதியாக உடைக்கிற மக்களின், ஏழை எளிய மக்களினுடைய பிரச்சனைகளை முன்னெடுப்போம். நான் அந்த தோழருடைய கருத்துல வேறுபடுறேன். அவர் சொல்றாரு வந்து பணநாயகம் பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்கலாமா, ஜனநாயகம் என்ன ஆகுது அப்படிங்கிற ஒரு கேள்வியை வச்சிருக்காரு. சரியான கேள்வி. நாம் பார்க்கிறது, அதாவது ஒரு ஜனநாயகமாக நாம் பார்த்தது, இதுவரையும் நாம் பார்த்த அரசியல், நான் பார்த்த ஜனநாயகம். அவரும் அதை சொல்றாரு. அதாவது வந்து எங்களுக்கும் வந்து அங்கே அந்த தொகுதியில் ஊழியர்கள் இருக்காங்க, எங்களுக்கும் அந்த பலம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிற பலம் உங்களுக்கு இருக்கா? ஊழியர்கள் இருக்காங்களா? அதாவது இவர் வந்து அதை வந்து பணம்னு சொல்லி அதை மறைக்கிறாங்க. எல்லாருமே என்ன சொல்ல வர்றாங்கன்னா, பணத்தை கொடுத்துட்றாங்க, ஜனநாயகத்தை விலை பேசுறாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல நான் கருத்து மாறுபடுறேன். ஏன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கக்கூடிய அந்த ஊழியர் பலம், அந்த தொண்டர் பலம், 1.5 கோடி தொண்டர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது அவங்க கணக்கு. அப்ப அந்த 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கக்கூடிய ஒரு இயக்கம், உங்க கட்சிக்கு 1.5 கோடி தொண்டர்கள் இருக்காங்களா? இல்ல, நீங்க அப்படி கணக்கு எடுத்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் 1.5 கோடி தொண்டர்கள். ஆனா அதுக்காக தமிழகம் முழுவதும் 234 தொகுதியில் அதிமுக ஜெயிக்கலையே. இல்ல அதுதான் நான் கேக்குறேன். அதே மாதிரி இல்ல அடிப்படையில் நீங்க அதிமுக ஜெயிக்கலையே. அதான் கேக்குறேன். அந்த அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதியில அதிக அளவுல தொண்டர்கள் இருக்காங்க. அந்த அளவுக்கு, அந்த தொண்டர்கள் அளவுக்கு உங்களுக்கு கம்யூனிஸ்டுக்கு இல்லையே. அப்படி இல்லாத போது எப்படி நம்ம ஜெயிக்க முடியும்? தொண்டர்கள் ஜனநாயகம் பணநாயகம்ங்கிறத விட இருக்கலாம். உங்களுக்கு 1000 தொண்டர் என்றால் எங்களுக்கு ஒரு தொண்டர், கொள்கை பலம் உள்ள ஒரு தொண்டர். நீங்க வெற்றி தோல்வி என்பதை நீங்கள் தீர்மானிக்க முடியாது, மக்கள் தான் தீர்மானிக்கணும். அதுக்கு முன்னாலேயே களத்தில் செல்வதற்கு முன்னாலேயே இவங்க வெற்றி பெற்றாங்க, தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்டா சுகவனத்திடம் முதல்வர், மாண்புமிகு முதல்வர் தோல்வி அடையவில்லையா? யாரும் வெற்றி பெற்றதாக நம்ம சொல்லலையே. ஒரு விஷயம், ஒரு மித்து இருக்குல்ல, எங்களது வெற்றி தீர்மானிக்கப்பட்டது அப்படின்னு அது வந்து எல்லாரும் நம்மளா பேசிக்கிறோம். அதாவது வந்து மீடியாக்கள்லயும் மத்தவங்களும் பேசிக்கிறதா. அப்ப நீங்க தோல்வி அடைஞ்சிருவாங்கன்னு சொல்லுங்க. எப்படி நாங்க எங்களுடைய செயல்பாடு வெற்றிக்குரியது தானே, அதனால வெற்றி பெறுவோம். அதான் உங்க செயல்பாடு. மக்கள் தானே வாக்களிக்க போறாங்க. இது ஒரு இடைத்தேர்தல். அமைச்சரவையே இங்கதான் இருக்கு, ஆனால் அறிவிக்கப்படாத தலைமைச் செயலகம் அங்கே இருக்கிறது, பின்னால் அதிகாரிகளும் இருப்பதாகவே நாங்கள் கருதுகிறோம். இப்படி ஒரு இடைத்தேர்தலை நீங்க ஒரு முதல்வர் தலைமையில் எதிர்கொண்டால் ஜனநாயகத்தை காக்கிற பொறுப்பு அரசுக்கு உண்டா இல்லையா? இல்ல, அவங்க தான் அதுக்கு ஒரு கவுண்டர் வைக்கிறாங்களே. அது ஒரு அமைச்சர்கள் கிடையாது, அதிமுக தொண்டர்கள். தேர்தல் வரும்போது நாங்க நிப்போம், அதுவும் ஒரு முதலமைச்சரே நிற்கும் போது நாங்க தவறு கேட்கிறாங்களா? இல்ல ராஜினாமா செஞ்சுட்டு நிக்கிறாங்களா? அமைச்சர் பதவியில ராஜினாமா செஞ்சுட்டு நிக்கிறாங்களா? இல்ல, அப்படி ஒண்ணும் ஜனநாயகத்துல சொல்லப்படலையே. ஜனநாயகத்துல அமைச்சர்களாக இருப்பவர்கள் ராஜினாமா பண்ணிட்டு தான் நிக்கணும்னு ஒண்ணு சொல்லலையே. ஒரு நிமிஷம். தார்மீக அடிப்படையில இல்ல, தார்மீகம்ங்கிறது ஜனநாயகத்துக்கு நான் பேசின பிறகு நீங்க குறுக்கிடலாம். அதாவது நீங்க ஒரு அதிகாரம், பணம், இது நீங்க ரொம்ப அறிவும் படிப்பும் உள்ளவங்க. நீங்க கொஞ்சம் உங்க மனதோட உரையாடல் பண்ணுங்க. இடைத்தேர்தல்களில் பணம் விளையாடுகிறதா இல்லையா? பணம் கொடுத்து வாக்குகளை பெறுகிறார்களா இல்லையா? அதற்கு உங்கள் கட்சியின் பங்கு இருக்கிறதா இல்லையா? அதாவது மட்டும் சொல்லுங்க. இல்ல, நீங்க வந்து ஜனநாயக சக்தியை நீங்க நம்பவே இல்லையே. நீங்க என்ன சொல்றீங்க? எப்ப சொன்னாலும் என்ன சொல்றீங்க? பணத்தை கொடுத்து வாங்குறாங்க, பணம். நீங்க ஜனநாயகத்தை நம்பலையே. நாங்க ஜனநாயகத்தை நம்பி தான் நிக்கிறோம். நான் இப்ப உங்களோட நான் கேட்டது, பொறுப்பில்லாமல் எப்பொழுதும் ஒரு கட்சியை தாழ்வாகவோ தலைவர்களையோ ஒரு தாழ்ந்த நிலையில் விமர்சிக்கிற அரசியல் இயக்கம் எங்கள் இயக்கம் இல்ல. நாங்க எத்தனை முறை தேர்தலில் தோல்வியடைந்தாலும் கொள்கை பூர்வமாக தான். அவர் கேட்கிற கேள்வி, எங்களுக்கு எங்களுடைய தொண்டர் பலம் இருக்கிறது, தொண்டர் பலத்தை தான் நாங்க ஓட்டா கன்வெர்ட் பண்றோம். இடதுசாரிகளுக்கு தொண்டர் பலம் இல்லை, அதனால அவங்க ஓட்டா கன்வெர்ட் பண்ண முடியல. தொண்டர் நாங்க ஆர்கே நகர் தொண்டர் இல்ல, இவருக்கே தெரியும். இவருடைய மனதோட உரையாடல் பண்ணோம். போய் பாருங்க, தமிழ்நாடு முழுவதும் தொண்டர்கள் வந்திருக்காங்க. என்ன மாதிரி தொண்டர்கள் போய் பாருங்க. அதான் சொல்றேன், அந்த பலத்தை அவங்க கன்சல்டேட் பண்றாங்க. கார்பவனி இன்னைக்கு போன ஆயிரக்கணக்கான கட்சியினுடைய தொண்டர்கள், கட்சியினுடைய ஜெயலலிதா முன் இருக்கக்கூடிய சவால் அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப முத்துக்குமார் ஆரம்பத்தில் எடுத்து வைத்த அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். முதலில் போட்டியே யாரும் இடவில்லை அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட அன்னபோஸ்ட்ல வந்துருவாங்களோ அப்படின்னு பேசப்பட்டது. அப்புறம் ஒருவர் வர்றாரு டிராபிக் ராமசாமின்னு, அப்புறம் மற்றொரு வர்றாரு. இன்றைக்கு இடதுசாரிகள் தங்கள் வேட்பாளரை முன்னிறுத்துகிறார்கள். இப்ப மற்ற எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு, ஒரு காமன் கேண்டிடேட்டா போலாமா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. இது போன்ற விஷயங்கள் களத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு சவாலாக மாறக்கூடிய யதார்த்த வாய்ப்புகள் இருக்கா?
கண்டிப்பாக. இப்போ வந்து டிராஃபிக் ராமசாமி அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து இந்த 50 பேர் கொண்ட குழு, அந்த 28 அமைச்சர்கள் உள்ளிட்ட 50 பேர் கொண்ட குழுவை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து வாட்ஸ்அப்ல எல்லாம் வந்து யாருமே இல்லாத கடைக்கு யாருக்குப்பா இவங்க டீ ஆத்துறதுக்கு 50 பேர் கொண்ட குழு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு பயம் இருக்கிறது. இன்றைக்கி வந்து தேர்தலில் வந்து அவங்க வந்து மக்கள் திட்ட பணிகள் இவ்வளோ செஞ்சுருக்கிறோம், அதை அவங்கள ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் இப்போ வந்து இன்றைக்கி வந்து இடதுசாரிகள் வந்து வேட்பாளர்களை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இவங்க வந்து இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த அரசியலை வந்து புட்டு வைப்பார்கள். இப்போ வந்து இன்னைக்கு வந்து நீதிமன்றங்களில் நடந்த நடைமுறைகள் அது வந்து பேச போகும்போது அதுதான் பெரிய சவாலாக இருக்கும். அதனால தான் அவங்க வந்து இது வந்து கண்டிப்பாக இது நடக்கும், அதுக்காக தான் அந்த 50 பேர் கொண்ட குழுவை ஏற்கனவே அறிவித்தார்கள். அவர்கள் இன்னைக்கு வந்து அமைச்சர்கள், நீங்கள் சொன்னது மாதிரி நிதி அமைச்சர்லேருந்து கடநிலை அமைச்சர் வரைக்கும் இன்னைக்கு 28 பேர் அங்கே தலைமைச் செயலகம் அங்கே தான் இன்னைக்கு செயல்பட்டு இருக்கிறது. அப்போ இவங்களுக்கு என்னன்னா பயம் இருக்கிறது, ஓட்டு வித்தியாசம் குறைஞ்சிடும். ஏன்னா ஏற்கனவே ஜெயிச்சிருந்த வெற்றிவேல் அவர் வந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு இல்லைங்களா, அவருடைய வாக்குகளை விட அதிகமாக வாங்கி ஆகணும். ஆனாலும் இப்போ வந்து 2 வேட்பாளர்கள் இருக்கிறாங்க. ஒன்று தோழர் மகேந்திரன், ஒன்று இன்னும் வந்து சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி. இந்த 2 பேருமே இப்போ நடந்த இந்த ஊழல்களை பற்றி தான் பேச போகிறாங்க. இன்னைக்கு வந்து முக்கியமான ஒரு வாய்ப்பு எதிர்க்கட்சி, பிரதான எதிர்க்கட்சியான திமுக இந்த வாய்ப்பை இழந்து விட்டது. இன்னைக்கு வந்து முக்கியமான சூழல், நீங்க குன்காவனுடைய தீர்ப்பு, குமாரசாமியினுடைய தீர்ப்பு, இதை ஒப்பிட்டு மேடை மேடையாக தெருவாக வீடு வீடாக பிரச்சாரம் செய்ய வேண்டிய எதிர்க்கட்சிகள் இன்னைக்கு வந்து அந்த வாய்ப்பை தவறவிட்டுட்டார்கள். அந்த வாய்ப்பை இன்னைக்கு வந்து இடதுசாரிகள் இப்போ பயன்படுத்த போறார்கள், டிராபிக் ராமசாமி பயன்படுத்த போறார்கள். அது வந்து முக்கியமாக ஜெயலலிதாவுக்கு பெரிய சவாலாக தான் இருக்கு. அந்த இடத்துல தான் இந்த வாய்ஸ் இருக்குல்ல, ஒரு ஒரு நம்ம வந்து அவருடைய பலத்தை நம்ம பெருமையா பேசுறோம் இல்ல, ஒரு ஆளும் கட்சி ஒரு ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் தமிழகம் முழுதும் வைத்திருக்கிறாங்க. அவர்கள் நிற்கும் போது எதிர்க்கட்சிகள், பிற எதிர்க்கட்சிகள் எல்லாம் எங்களுக்கு களமே வேண்டாம் அப்படின்னு ஓடிடும் போது, இடதுசாரிகள் மட்டும் நின்று குரல் கொடுக்கும் போது அந்த லெவல், அந்த டெசிபல் லெவல் போய் சேரும் அப்படின்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. இப்போ வந்து இன்னைக்கு வந்து எதிர்க்கட்சிகள் அப்படின்னு நீங்க பார்க்க பார்த்தீங்கன்னா பிரதான எதிர்க்கட்சி வந்து இடதுசாரிகள் தான். இப்போ வந்து ஜெயலலிதாவுக்கு வந்து கவுண்டர் கொடுக்க வேண்டிய ஆட்கள் வந்து இவங்க தான். அப்போ வந்து அவங்க ஒன்று சொன்னாங்கன்னா அதுக்கு கவுண்டர் கொடுக்கும்போது ஊடகத்தின் மூலமா அது மக்களுக்கு போய் கண்டிப்பாக சென்று சேரும். ஏன்னா இன்னைக்கு வந்து பிரதான எதிர்க்கட்சிகள் இல்லை, இவங்க தான் இப்போ எதிர்க்கட்சியாக போக போறாங்க. அந்த பேச்சு அவங்க கண்டிப்பாக மக்கள் மத்தியில் போகும். இப்போ வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முதல்வர், பிற கட்சிகள் ஒரு ப்ராப்பர் டைரக்ஷனை தொண்டர்களுக்கு கொடுக்காத போது இடதுசாரிகள் மக்களை திரட்டுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்களுடைய சிம்பத்தைசர்ஸ் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இடதுசாரிகளுக்கு, அவர் சொன்னது போன்ற தலித் வாக்குகள் இடதுசாரிகளுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, ஒரு கன்சாலிடேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு இருக்கு களத்துல. ஆனால் பிற கட்சிகளின் மக்கள் வாக்கு கூட எங்களுக்கு வர வாய்ப்பு, அதான் அந்த விஷயங்கள் எல்லாமே அவர்கள் ஏற்கனவே களமாடி இருக்கிறாங்க. பல விஷயங்கள் அவர்களை சுத்தி இருக்குது. இன்னும் அருகாமையில் இருக்கக்கூடிய பெரம்பூர் தொகுதி அவங்க வசம் தான் இருக்கு. இப்படி சூழல்கள் யதார்த்தத்தில் இருந்தா கூட பிற கட்சி தொண்டர்களுக்கு ஒரு டைரக்ஷனே இந்த பிற அரசியல் கட்சிகள் திமுகவோ கொடுக்காத போது, இப்ப சூழல பேசலாம் சவால, அவங்க கொடுக்காத போது இவங்க மக்களை திரட்டுறதுல இவங்களுக்கே ஒரு பெரிய சவால் ஏற்படுத்த செய்யும். திரட்டுறதுல சவால் இருக்கலாம், அதுல வந்து மாற்று கருத்து இல்லை. இருந்தாலும் ஆரோக்கியமான ஒரு விவாதம் செய்யக்கூடியதுக்கு ஒரு கட்சி இருக்குது. இன்னைக்கு வந்து கண்டிப்பா நான் சொல்ல முடிச்சிடறேன். என்னன்னாக்கா இப்ப வந்து இந்த ஊழலை யார் பேசுறது? 18 ஆண்டுகள் இந்த வழக்கு நடந்திருக்குது. இன்னைக்கு வந்து நாங்க படம் போட்டு தங்கமாக வெளியில வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க உண்மையிலேயே படம் போட்டு தங்கமா வெளியில வந்திருக்கீங்க அப்படின்னாக்கா 3 மாதம் உங்க டைம் கட்டிக்கலாம். அதே மாதிரி நான் உச்சநீதிமன்றத்தில் நான் ஒரு 3 மாதத்துல நீங்க விசாரிங்க, நாங்க அது வரைக்கும் நான் பொறுத்திருப்பேன் தார்மீக ரீதியில பொறுத்திருக்கிறது உங்களுக்கு இருந்துச்சுங்களா? இன்னைக்கு எல்லாத்தையும் வந்து திட்டங்களை வந்து திறந்து வைக்கிறது, கல்வெட்டை திறந்து வைக்கிறதுக்காக இன்னைக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்தா என்ன பண்ண போறீங்க? இப்ப இவ்வளவு தேர்தல் நேரம் பணம் என்ன ஆகும்? நீதிமன்றங்களை வந்து கொச்சப்படுத்துறாங்க. யாரு கொச்சப்படுத்துறது? அதிமுக கொச்சப்படுத்துறாங்க. இந்தியாவில் யாரும் நீதிமன்றத்தில் நீதித்துறை வழங்கிய தீர்ப்பை ஏன் ஒரு 3 மாசம் வரைக்கும் தாக்கு பிடிக்கணுங்கிறாரு? ஊழல் அற்றவர்னு சொல்லி தானே தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. மேல்கோர்ட்டு தீர்ப்பை ஏத்துக்க மாட்டீங்களா? கீழ்கோர்ட்டு தீர்ப்பை ஏத்துப்பீங்க, மேல்கோர்ட்டு தீர்ப்பை ஏத்துக்க மாட்டீங்களா? எனக்குமே ஒரு கேள்வி. நாளைக்கு ஊழல்வாதி உங்க பதிலொட்டி தான் என்னோட கேள்வி. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தால் இதுவரை இந்த பணிகள் திறக்கப்படலாம், என்ன ஆகும்? ஒரு ஊழல்வாதி ஒரு கல்வெட்டு திறக்கலாமா? அதுக்குள்ள நீங்க ஏன் பேசிட்டீங்க? அது வரைக்கும் பொறுத்துக் கொள்ளுங்கள். ஏன் பொறுக்கணும்? என்ன குடியா மொழி போச்சு, தமிழகத்தில் குடியா மொழி போச்சு. அந்த இடத்துல குன்ஹா, இது வந்து நம்ம சப்ஜெக்ட் கொஞ்சம் வேரி ஆகி போறோம், இருந்தாலும் நம்ம அதுக்குள்ள வரலாம். குன்ஹா தீர்ப்பு வழங்கும் போது அதை வரவேற்கக்கூடிய சிலர் குமாரசாமி தீர்ப்பு வழங்கும் போது மேல்முறையீடு இருக்கு அப்படின்னு சொல்றது, மேல்முறையீடு போனால் நிச்சயம் உங்களுக்கு நெகட்டிவா தான் முடியும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்ற ஒரு பரப்புரையா ஏன் பார்க்க கூடாது? இல்ல, தீர்ப்புல தெளிவா அதுல வந்து அது மையம் என்னன்னாக்கா அந்த பர்சன்டேஜ் தான் 8% வந்து இது மாதிரி இருக்குது, அங்க ஆந்திராவில் போட்ட அந்த சர்க்குலரின் படி அப்படின்னு தான் தீர்ப்பே வருது. அந்த
கூட்டலிலே பிழை இருக்குது அப்படிங்கறத முக்கியமா விரிவா தெரியும். மெரிட்ஸ் ஆஃப் தி கேஸ் வச்சு தான் நீங்க வந்து அப்பீல் வந்து தெளிவா தெரியும். அத வச்சு தான் முடியும்னு சொல்றீங்க. அத மையமா வச்சு தான் அவர் தீர்ப்பை சொல்லிருக்காங்க. அது கோர்ட் ரொம்ப நேரம் போக வேண்டாம். கோர்ட் தீர்ப்பை வச்சு தான் நம்ம பேசறோம். அதுக்குள்ள ரொம்ப நேரம் போக வேண்டாம். இப்போ என்னோட கேள்வி முடிச்சறேன். இப்போ நீங்க வந்து எதிரிகளே இல்லைன்னு 2014ல சொன்னதா இருக்கட்டும், இப்ப இடதுசாரிகள் வலுவாக நின்றுக்கிறாங்க, நீங்க சொல்ற பாண்டி எங்களுக்கு தொண்டர்கள் இருக்கிறாங்க, அவங்கள வாக்குகள் நாங்க பெற்றுவோம் சொன்னாலும் அதில் ஒரு கலக்கத்தை, ஒரு வகையான பிரச்சாரத்தை உங்களுக்கு முத்துக்குமாரசாமி விஷயமா இருக்கட்டும் இல்ல பிற குற்றச்சாட்டுகளை, அரசு மேல குற்றச்சாட்டுகளை வலுவாக மக்கள் மத்தியில் கொண்டு செலுத்துவதற்கான ஆயுதமாக இடதுசாரி இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக இவங்க இதுவரையும் பரப்பாததை ஒன்றும் புதுசா இப்ப பரவ போறது இல்ல. மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இது புனையப்பட்ட கேஸ், பொய்யான கேஸ். இவ்வளவு நாள் இழுத்தடிச்சு ஒரு நல்ல முதல்வர், மக்களுக்காக செயல்படக்கூடிய முதல்வர் ஆட்சி கட்டிலிருந்து அகற்றப்பட வேணும்னு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து செய்யறாங்க. நான் இன்னொரு குற்றச்சாட்டையும் கம்யூனிஸ்ட் மேலேயே வைக்க ஆசைப்படுறேன். இவங்களை கூட்டணியில சேர்த்துக்கிறலைங்கிற ஒரு ஆதங்கமும் இவங்களுக்கு இருக்கு. அதனால இந்த அம்மா வந்து யாரையுமே கூட்டணியில சேர்க்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக இவங்க எல்லாம் சேர்ந்து இதை செய்யறாங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. அதாவது குற்றச்சாட்டுகள், அபாண்டமான குற்றச்சாட்டுகள் அரசியல் வாழ்வில் எப்பொழுதுமே நாங்கள் முன்மொழிந்ததில்லை. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அரசியல் போராட்டமாக தான் நாங்கள் பார்க்குறோம். அங்கே கோரிக்கை இருக்குது. எளிய ஏழைகள், அதாவது வடசென்னை புறக்கணிக்கப்பட்ட ஒரு பகுதி, அது படு ஏழைகள் நிறைந்திருக்கிற பகுதி. இன்னும் சொல்ல போனால் சென்னை நகரத்தின் குப்பையெல்லாம் கொட்டுகிற குப்பை கிடங்கு அது. ஆர்கே நகர் தொகுதியே குப்பை கிடங்கு தான். நீங்கள் சட்டமன்றத்திலேயே முதல்வர் அவர்களே வாக்குறுதி அளித்திருக்கிறாங்க, அமைச்சர்கள் வாக்குறுதி அளிச்சிருக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு குப்பை வந்து மின்சாரம் தயாரிப்போம் அப்படின்னு வாக்குறுதி. அங்கேருந்து அந்த புகையால் பெரும் நோயெல்லாம் உருவாகிறது நம்ம சொன்னோம். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எஸ்.கே. மகேந்திரன் சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு. இப்போ இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் சவுந்தரராஜனும் பேசியிருக்காரு அதை. ஆனா அப்பெல்லாம் என்ன வாக்குறுதி தரப்பட்டது? இன்னும் குப்பை கிடங்காதாங்க இருக்கு. வாழ்க்கை பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சிருக்கீங்க. ஏன்னா அரசியல் ரீதியாக ஜெயலலிதா இருக்கக்கூடிய சவால்கள் நம்ம ஒரு செக்ஷன்ல பேசிட்டோம். அடுத்து களத்தில் இல்ல, அதான் களத்தில் அந்த மக்களுக்கான விஷயங்கள். ஏன்னா 90களுக்கு பிறகு ஒரு நட்சத்திர வேட்பாளர் வடசென்னை பகுதியில் போட்டியிடுறது நடக்குது. கிட்டத்தட்ட ஆண்டுகளுக்கு மரியாதைக்குரிய தமிழகத்தினுடைய முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் அந்த கொஞ்சம் சுற்றுப்பயணம், அந்த தொகுதி கொஞ்சம் போகணும், திறந்து நடக்கணும். எப்படி இருக்குதுன்னு பாருங்க. என்னுடைய ஆட்சி பொற்கால ஆட்சி, குறைகள் எதுவும் இல்லைன்னு அந்த அம்மா சொல்றாங்க இல்லையா? ஒரு முறை தயவு கூர்ந்து ஆர்கே நகர் ஒரு சுற்றி வர அந்த இடத்துல தான் அந்த களத்தில் இருக்கக்கூடிய சவால்கள் என்ன, அந்த பகுதி மக்களுக்கு இந்த 4 ஆண்டுகள் சென்று சேர்ந்தது என்ன, சேர வேண்டியது என்ன, அது அதிமுக சாதகமாக அமையுமா பாதகமாக அமையுங்கிறது அடுத்த கட்டங்களில் பேசலாம். திரு ஷேக் தாவூத், இப்போ 4 ஆண்டு கால ஆட்சி முடிந்து ஒரு இடைத்தேர்தல், ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் நிற்கிறார். அரசு ஆவணங்களில் எடுத்து பார்க்கும்போதே வளர்ச்சி பெறாத இடங்களில் வடசென்னை முக்கியமான பகுதியாக இருக்குது. அவர்கள் சொன்ன குப்பை கிடங்கு பிரச்சனையில் ஆரம்பித்து குடிநீர் இதுவரைக்கும் முறையாக போய் சேராத பகுதிகளில் ஆர்கே நகர் ஒரு விஷயமா இருக்கு, சுகாதார பிரச்சனைகள் இருக்கு. அப்ப நீங்க ஜெயலலிதா தற்போது அந்த தேர்தல் நின்றுக்கக்கூடியதை, முதலமைச்சர் இந்த தொகுதிக்கு எம்எல்ஏவாக வந்தால் அனைத்தும் தீர்ந்து விடும் அப்படிங்கிற நம்பிக்கையை மட்டும் மக்கள்கிட்ட கொண்டு போயிருக்கீங்களா? இல்ல இதெல்லாம் தவறப்பட்டிருக்கின்றன, இதெல்லாம் சரி செய்யப்படும்னு ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் பிரச்சாரத்தை செய்ய போறீங்களா? அதாவது இதுல நீங்க ஆரம்பமே வந்து குற்றச்சாட்டோட தான் ஆரம்பிக்கிறீங்க. நீங்க உங்க கேள்வியே வந்து இல்ல குற்றச்சாட்டுல அரசு ஆவணங்கள் இருக்கிறது தான் பேசுறேன். இல்ல அதாவது வந்து மற்ற தொகுதிகளோட நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்த தொகுதிக்கு தேவையான எல்லா செயல்பாடுகளும் செய்யப்பட்டு தான் இருக்கு. அந்த தொகுதிக்கு எம்எல்ஏ இருந்திருக்காரு, அந்த தொகுதிக்கு தேவைப்படுற என்ன தேவைகளோ அது செய்யப்பட்டிருக்கு. நேத்து கூட நான் இங்க நடந்து போய் வாக்கு சேகரிக்கிறதுக்காக பாக்குறேன். எல்லா ரோடுகள்லாம் போடப்பட்டிருக்கு, எல்லாம் செயல்பாட்டுல இருக்கு. சில இடங்கள்ல மற்ற தொகுதிகள் பேச விடுங்க. மற்ற தொகுதிகள் எப்படி இருக்கு அப்படிங்கறது போல சில மற்ற தொகுதிகளில் வந்து இந்த குழாய்கள்ல அடைப்பு இருக்கும், அதனால தண்ணி வராமல் இருப்ப. நேற்று கூட நான் போது சில 1-2 இடங்கள்ல அந்த தண்ணி வராமல் இருக்கிற கோரிக்கையெல்லாம் சொன்னாங்க. அது வந்து சில இடங்கள்ல அந்த குழாய்கள்ல அடைப்பு இருக்கு, அது எடுக்கப்படும். ஆக மொத்தத்தில் நீங்க தமிழ்நாட்டில் மற்ற தொகுதிகள், வடசென்னை பகுதியை சேர்ந்தவர், தென் சென்னை ஒப்பிடும் போதோ இல்ல சென்னை போன்ற ஒரு பெரும் நகரங்கள்ல புராதனமான பகுதிங்கிறது வடசென்னை. இந்த நகரம் உருவாக்குவதற்கான அடிப்படை காரணமா இருந்த இடம் அது சுபிட்சமாக இருக்கு, சரியாகத்தான் செய்யப்பட்டு வருகிறது. அதுல ஆர்கே நகர் ரொம்ப சிறப்பாக செயல்படும் சொல்ல முடியுமா? இல்ல செயல்பட்டு இருக்கா, சுபிட்சமாக இருக்கா சுபிட்சமாக இல்லையான்னு வந்து இந்த தமிழ்நாட்டில் மாத்திரம் இல்ல, இந்தியாவில் இருக்கிற எந்த பகுதியும் சுபிட்சமாக இருக்குன்னு நீங்க சொல்ல முடியாது. முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. ஒவ்வொரு மாற்ற கட்சிகள் வரும்போதும் முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. இந்த 4 ஆண்டு காலங்களில் செயல்படுத்தப்பட்டிருக்கு, முன்னேற்றங்கள் வந்திருக்கு. இன்னும் அதிகம் செய்ய வேண்டியது இருந்தால் இன்னும் என்னெல்லாம் செய்ய போறோம் அப்படின்னு நீங்க சொல்ல போறீங்க. நீங்க பிரச்சாரத்துல எல்லா செயல்பாடு அங்கே என்னென்ன குறைபாடுகள்
ஆலைகள் இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி அந்த குப்பை இதை வந்து எரிபொருள் மின்சாரம் தயாரிக்கக்கூடிய அந்த மறு சுழற்சி முறை இருக்கு. அந்த மறு சுழற்சி முறைக்கு ஏற்பாடு செய்வாங்க. அதே போல அங்கே தண்ணி பற்றாக்குறை இருந்தால் அந்த தண்ணி பற்றாக்குறைக்குள்ள ஏற்பாடுகள் பண்ணுவாங்க. ஆல்ரெடி அந்த பக்கத்தில் வந்து நீங்க பாத்தீங்கன்னா கடல் நீரை குடிநீருக்கு ஆக்கக்கூடிய திட்டம் பண்ணி அந்த ஏரியாக்கள்ல பாதி வரையும் கொடுத்துருக்கு. இன்னும் அதை எக்ஸ்டென்ஷன் பண்ண வேண்டியிருக்கு. அந்த வேலைகள்லாம் செய்வாங்க. மொத்தத்தில் நீங்க வந்து முதல்வர் அவர்கள் அங்கே நிக்கிறதே வந்து அந்த தொகுதியினுடைய பெரிய மாற்றத்தை கேள்வி. வடசென்னை புறக்கணிக்கப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லும்போது 90க்கு அப்புறம் ஒரு நட்சத்திர வேட்பாளர் ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடிய முதல் முறையா எனக்கு தெரிஞ்சு அங்க வந்து நேரடியாக களம் காண்றார். அப்ப ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில் ஏற்படும். நிச்சயமாக அந்த பிரச்சனை எல்லாம் இவங்க வந்துட்டா தீந்துரும் அப்படிங்கிற நம்பிக்கையை அதிமுக தனக்கு ஆதரவாக அறுவடை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல இது வரைக்கும் எதுவுமே செய்யல, இவங்க வந்து என்ன செய்திட போறாங்க அப்படின்னு எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடிய அந்த வாக்கு அந்த பிரச்சாரத்தை அறுவடை செய்வதற்கான பலம் எதிர்க்கட்சிக்கு இருக்கா? அது வடசென்னையை பொறுத்த வரைக்கும் வந்து இன்னைக்கு நேற்று இல்லை, தொடர்ந்து வந்து அது உருவான காலம் தொட்டு இன்னைய வரைக்கும் வந்து அது வளர்ச்சி அடையாத பகுதி வடசென்னை அப்படிங்கிறது தான் வந்து தொடர்ச்சியான நிலைமை. அது வந்து 1977 ஐஸ்வர்யவேலன் ஜெயிச்ச காலத்திலிருந்து அதிமுகவினுடைய முதல் எம்எல்ஏ அந்த தேர்தல், அதாவது ஆர்கே நகருடைய முதல் எம்எல்ஏ அதுலேருந்து இன்னைய வரைக்கும் வந்து அதுதான் வந்து கடைசியில் வெற்றிவேல் வர்ற வரைக்கும் வந்து அந்த ஆர்கே நகர்ங்கிறது ஒரு பின்தங்கிய பகுதியாகவும் வளர்ச்சி அடையாத பகுதியாக தான் தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்கு. அதற்கான பிரச்சாரங்களை வந்து அந்த பிரச்சனைகளை வந்து தொடர்ச்சியாக வந்து ஒவ்வொரு தேர்தலின் போதும், அது மாநகராட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தலாக சரி, ஒவ்வொரு முறை வந்து தேர்தலை வந்து அதைத்தான் பிரச்சாரமாக முன்வைக்கிறாங்க. அதை வச்சு தான் வந்து அந்த எம்எல்ஏக்கள் வந்து வாக்குறுதி கொடுத்து ஜெயிக்கிறாங்க. ஆனால் இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அந்த சாக்கடை அடைப்பு போன்ற விஷயங்கள்லாம் ஒரு தேர்தல் பிரச்சனையாகவே இருக்காது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த போட்டியிடக்கூடிய நட்சத்திர வேட்பாளர் முதலமைச்சர் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் அல்ல, முதலமைச்சரே வேட்பாளர். அந்த ஸ்டேச்சருக்கு தகுந்த மாதிரி தான் இந்த பிரச்சனைகள்லாம் பேசப்படுமே தவிர இது பொது தேர்தல்களின் போது தான் வந்து இந்த சாக்கடை அடைப்பு போன்ற விஷயங்கள்லாம் பேசப்படும். அதை தாண்டி முதலமைச்சர் அடிப்படை வாழ்வாதாரமே எனக்கு சுத்தமான தண்ணி இல்ல, சுத்தமான காத்து இல்ல, கொடுங்கூர் குப்பை கிடங்குறதுனால கேன்சர் வருது, இப்படி பிரச்சனைகள் இருக்கும்போது இது எந்த வகையிலும் முதலமைச்சர் நிற்கக்கூடிய ஜெயலலிதா அவர்களுக்கு சவாலாகவே இருக்காதுன்னு சொல்ல முடியுமா? இல்ல, இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான அடிப்படை பிரச்சனைகள்லாம் பெரிய அளவுல வந்து அவங்களுடைய வெற்றியை வந்து பாதிக்காது. வேண்டுமானால் வாக்கு சதவீதத்தை அடிப்படை பிரச்சனைகள் புதாகரமாக பேசப்படாது, அந்த நட்சத்திரம்ங்கிற அந்த கரிஷ்மா இது எல்லாத்தையும் ஓரங்கட்டி விடும் அப்படின்னு சொன்னா நீங்க முன்வைக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகள் அடிபடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல, இதுல நான் ஒரே சொல்லிடுறேன். அதாவது வந்து இந்த இடதுசாரிகள் வந்து ஒரு எதிர்க்கட்சி பாத்திரத்தை இப்ப வந்து ஆர்கே நகர் தொகுதியில வைக்கிறாங்க. ஆனா இப்ப வந்து வெறும் அவங்க வந்து ஒரு ஆயுதம், அந்த ஆயுதத்தை ஏந்த போவது யார் அப்படிங்கறதுதான் முக்கியம். ஆயுதம்ங்கிறது வந்து மக்களை வாக்காளர்கள் அடுத்த பார்ட்டி. என்னுடைய கேள்வி, அடிப்படை பிரச்சனைகள் ஜெயலலிதா அப்படிங்கிற அந்த கரிஷ்மால அடிபட்டு போயிடும் அப்படின்னா இடதுசாரிகளுக்கு இருக்கக்கூடிய மெயின் அஜெண்டாவே அடிப்படை பிரச்சனை தானே, அதை முன்னிறுத்தான அவங்க மக்களை சந்திக்க அது அவர்களுக்கு பாதகம் அமைமான்ற அவங்க போஷனை கேட்போம். உங்களுக்கு இல்ல, அரசியல் இருக்கு, நாங்க பேச வேண்டிய அரசியல் இருக்கு, ஊழல் இருக்கு. இன்றைய உலகமய சூழலில் மத்திய அரசாங்கம் பின்பற்றுகிற கொள்கை, அது அப்பட்டமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரிக்க துவங்கி இருப்பது, இந்த பிரச்சனைலாம் இருக்கு. வேலை இல்லாத திண்டாட்டம் இருக்குது, இன்னும் பல இருக்கு. நிர்வாகங்கள்ல எல்லையற்ற முறைகேடுகள் இருக்கிறது. எல்லா துறைகளிலுமே ஊழல் தலைவிரித்தாடுகிறது. துறைகள்ல நான் சொல்றேன், நீங்க எந்த அலுவலகம் எடுத்து போய் பாருங்க, அது முதல்வர் கவனத்துக்கு போனேனே நான் சொல்றேன், எல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கிறது. இந்த மாதிரி பிரச்சனைகள் பேச வேண்டிய ஏராளமான பிரச்சனைகள் இருந்தாலும் மக்களை பாதிக்கிற நேரடி பிரச்சனைகள் இருக்குது. குடிநீர், நல்ல குடிநீர் இன்னும் கிடைக்கல. கழிவு நீருடன் கலந்து வருது குடி தண்ணீர் பல இடங்கள்ல. நான் அங்கதான் பிறந்து வளர்ந்தவன் அந்த பகுதியில். அது வந்து சாதாரண இயல்பாகி விட்ட ஒன்று. அவரும் அதை மறுக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன், பெரியவரும் மறுக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த நீங்க அது சாதாரண விஷயம் இல்லை, குப்பை கொட்டுறது. அப்புறம் அந்த வீடு இருக்குது பாருங்க, வாழ்க்கை எப்படிங்க ரொம்ப ஒரு 3 பேர் வாழ வேண்டிய இடங்கள்ல 20 பேர் 30 பேர் வாழ்வாங்க. அவ்வளோ நெரிசல். கைவிடப்பட்ட ஏழைகளுக்கான புகலிடம் போல் இருக்கும் அது. ஆர்கே நகர், வேசார்பாடி, இந்த கொடுக்கப்பட்ட இந்த பகுதியெல்லாம் அங்க போனாக்கா உள்ளபடியே ஏழைகள் எப்படி இருக்கிறாங்க. இல்ல, அதான் திரு முத்துக்குமார் சொல்றாரு, இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு, ஆனா இது பொது தேர்தல் தான் எதிரொலிக்கும். இடைத்தேர்தல் அது ஒரு முதலமைச்சரே இருக்கும் போது ஒரு பிராடர் பெர்ஸ்பெக்டிவ்ல இதெல்லாம் பேசப்படாதுன்னு சொல்றாரு. இது இன்னும் பல செய்திகள் இது சொல்லும் ஆட்சியாளர்கள். இன்னும் அமைச்சர்கள் அங்க போறாங்க, முதல்வர் உட்பட எல்லாரும் போறாங்க, மக்கள் வாழ்க்கையை பார்ப்பாங்க. ஆக நம்ம எவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்து என்னென்னமோ பண்ணோம். இது நம்முடைய ஆட்சியில் இது பொற்காலம் தமிழகம் என்று நினைத்தோம், இப்படி இருக்கிறதா என்று மனம் அவர்களுக்கு உறுத்தோம். அறிவு ஒரு கேள்வி எழுப்போம், அவங்களுக்கு மனசாட்சி அவங்களுக்கு ஒரு கேள்வி எழுப்போம். எனவே நடக்கட்டும், மந்திரிங்க அமைச்சர்கள் எல்லாம் நடக்கட்டும், இருக்கிற கட்சிக்காரர்கள்லாம் நடக்கட்டும், நடந்து பார்க்கணும் மக்கள் வாழ்க்கையை. அதிமுக அரசு நம்ம தொடர்ந்து வந்த ஆட்சியாளர்கள் தோற்று போயிருக்கிறார்கள் என்பது தெரியும். தொடர்ந்து புறக்கணிப்புக்கு உள்ளாக இருக்கக்கூடிய தங்கள் தொகுதி முதலமைச்சரே வேட்பாளராக வரும்போது வெற்றி பெற்றால் அது தங்களுக்கு அடுத்த கட்ட ஒரு முன்னேற்றத்திற்கு பயன்படும் அப்படிங்கிற நம்பிக்கையை அதிமுக அறுவடை செய்யுமா? இல்ல அந்த நம்பிக்கை மக்கள் மத்தியில் ஏற்படக்கூடிய ஒரு நம்பிக்கையை சொல்றேன், எங்களுடைய பிரச்சனைகளா தீர்ந்துடும். நீங்க சொல்ற விஷயத்துல இருந்தா முதலமைச்சர் நேரடியா வந்து பார்க்கும்போது அரசு அதிகாரிகள் சொன்ன வேலை செய்வாங்க,
சரியான ரோடு இருக்கும், சரியான தண்ணி இருக்கும்ன்ற அந்த நம்பிக்கை மக்கள் முதலமைச்சர் மத்தியில் வளருவதை வாக்குறுதி கொடுத்தே நிறைவேற்றலையே. அதிமுக அறுவடை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கா, இல்ல அது நடைபெறவில்லைன்னு எதிர்க்கட்சிகள் சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கா? இப்போ தொடர் சொன்னது மாதிரி இப்போ என்ன அவங்க கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்கிறது நல்லா தெரியும். ஐயாவே இன்னைக்கு போயிருந்துருக்கிறாரு, சொல்லியிருக்கிறாங்க இந்த தண்ணி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ தான் ஐயா உள்ளார போயிருக்கிறாரு. இன்னும் 15 நாள் பிரச்சாரம் பண்ணும்போது தொடர் சொன்ன மாதிரியான பிரச்சனைகளை அவங்க சந்திக்க நேரிடும். இப்போ வந்து உண்மையிலேயே ஏன் ஆர்கே நகரை அவங்க தேர்ந்தெடுத்தாங்க? ஏன் நீங்கள் வந்து தென் சென்னையில் இங்கே வேளச்சேரி, இந்த மயிலாப்பூர், சோழிங்கநல்லூர் இங்கெல்லாம் அப்போ வந்து பணம் பட்டுவாடா செய்வதற்கு இங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படணும். படித்தவர்கள் அதிகமாக இருப்பாங்க, கேள்வி கேட்கக்கூடிய அதிகமாக இருப்பாங்க. அதனால இங்கே தொகுதியை தேர்ந்தெடுக்கவே இல்லை அவங்க. ஏன் உங்களுக்கு வந்து பயணம் செய்யறதுனால தான் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து பிற மாவட்டங்களில் போய் பண்ண முடியல, உடல்நிலை சரியில்லை, அதனால தான் இங்கே பண்ண. ஏன் நீங்கள் இருக்கிற பகுதியிலேயே ஆயிரம் விளக்கு தொகுதி பகுதி, இந்த சைதாப்பேட்டை பகுதி இங்கேயே நிற்கலாமே? ஏன்னாக்கா அவங்களுக்கு என்னன்னாக்கா வட சென்னை அப்படின்னாக்கா எளிமையாக நம்ம பணத்தை கொடுத்து ஓட்டை வாங்கி விடலாம், அதற்கான குழுவை அமைத்து விடலாம். அந்த காரணத்துல இன்னொரு ஆங்கிள் இருக்குல்ல, வட சென்னை முறையாக வளர்ச்சி அடையாத ஒரு பகுதி, அதை ஒரு முதலமைச்சரே போகும்போது வளர்ச்சி அடையும்ன்ற ஒரு நோக்கம் இருக்கு. போய் சொல்லுவாங்க பிரச்சாரத்துல வந்து 2011 அப்படி சொல்லி தானே 4 வருஷம் ஜெயிச்சு வந்தால் வெற்றி பெற்றால் முதலமைச்சர் சொன்னாங்க ஊடகத்தை மாதம் சந்திப்பவன்னு. 4 ஆண்டுகள் ஆயிட்டு ஊடகத்தை எத்தனை முறை அவர் சந்தித்திருக்கிறார் சொல்லுங்க பாப்போம். இல்ல இவர் கேள்வியிலே பதில் இருக்கு. மத்த தொகுதியில ஏடிஎம்கே தான் ஜெயிச்சிருக்கு. இவர் சொல்ற எல்லா தொகுதியிலும் யார் ஜெயிச்சிருக்கா? ஏடிஎம்கே தான். என்ன அதனால எனக்கு விருப்பம் என்பது மாண்புமிகு தமிழக முதல்வர். அதனால இவர் சொல்ற மயிலாப்பூர் தொகுதியிலும் ஏடிஎம்கே தான் ஜெயிச்சிருக்கு. இவர் சொல்ற மத்த தொகுதியிலும் இப்பவும் ஏடிஎம்கே, அப்ப முதல்லையும் ஏடிஎம்கே தான் ஜெயிச்சிருக்கு. இப்பவும் அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன, படித்த மக்கள் குறைவா இருக்கிற பகுதி எளிமையாக பணம் கொடுத்து விலைக்கு வாங்கிலாங்கிற குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. இதுதான் இவங்க ஆரம்பத்துல இருந்து அதான் இவங்க வந்து யாருமே ஜனநாயகத்தை மதிக்கிற மாதிரியே இல்லை. இவங்க பூராமே என்ன சொல்றதுன்னா குற்றச்சாட்டா இவங்களுக்கு ஒரே என்ன சொல்லுவாங்க, அதாவது அராஜகம் பண்றாங்க, பணம் கொடுக்கறாங்க, அரசுடைய மிஷினரி அவங்களுக்கு தான் வேலை செய்யுது. இதுதான் குற்றச்சாட்டை தவிர ஜனநாயகம் மதித்து நான் சொல்ற ஒரே வரி என்ன தெரியுமா, இவங்களுக்கு இருக்கிற தொண்டர் பலம் இவங்களுக்கு இல்ல, அதனால இவங்க ஜெயிக்க முடியாது. அப்படின்னா இந்த அடிப்படை பிரச்சனைகளை எதிர்க்கட்சிகள் எடுத்து கையாளும் போது அது உங்களுக்கு ஒரு சவாலாக, ஒரு பிரம்மாண்டமான டீமை இறக்கி இருக்க உங்களுக்கு எந்த வகையிலும் சவாலாக? நீங்க தான் இத பிரம்மாண்டம்னு சொல்றீங்க. இதுக்கு முன்னால நடந்த எல்லா தேர்தல்களையும் எல்லா தேர்தல்கள்லயுமே இந்த டீம் போட்டு, அதாவது கட்சிக்காரர்கள் தான் வேலை செய்வாங்க. நான் பெரியவர் சொன்னதுக்கு பதில் சொல்றேன். உள்ளபடியே தொண்டர் பலம் என்றால் அது இடதுசாரிகள் தான். தொண்டர்கள் எப்படி இருக்கணும்? தொண்டர் மாதிரி இருக்கணும். நான் இன்னைக்கு கேட்கிற அதிமுக தலைமையை பார்த்து கேட்கிறேன், மாண்புமிகு முதல்வரை பார்த்து கேட்கிறேன். இன்னைக்கு உங்க பின்னாடி வந்தவங்களாம் தொண்டர்களா? இப்படி ஒரு வறுமையும் ஏழ்மை நிறைந்திருக்கிற ஒரு நாட்டில் இப்படிதான் வரதா கப்பல் போல் காரில், ஆயிரக்கணக்கான காரில், அவர்களாம் தொண்டர்களா? அவர்கள் கனவான்கள், எஜமானர்கள் போல் வந்தாங்க. நாங்க பிரச்சாரத்தில் போனா தொண்டர் போல் போவோம், கொடி பிடிச்சு பாருங்க. நாங்க போகிறப்ப நீங்க பார்க்க போறீங்க பாருங்க. எளிமையான தொண்டர்கள், கொள்கை பலம் உள்ள தொண்டர்கள் எங்கே இருக்கிறான்? எங்க கிட்ட இருக்கான். உங்களிடம் தொண்டர்கள் இல்ல, எல்லாருமே பிரமுகர்களாக மாறிட்டாங்க. நீங்க தொண்டர்களை நிறைய விஷயங்களை நான் சொல்ல வேண்டியிருக்கேன், சொல்லுங்க. அதனால வேண்டாம். ஏன்னா நீங்க கட்டியிருக்க பில்டிங் எவ்வளவுக்கு இங்க சென்னையில கட்டியிருக்கீங்க? நீங்க ஏழை கட்சியா? உங்களுக்கு எவ்வளவு டெபாசிட் இருக்கு உங்க கட்சிக்கு? ஏழை கட்சியா நீங்க இந்த மாதிரி பேசக்கூடாது. சொல்லாமா? சொல்லுங்க. அதாவது கட்டப்பட்டிருக்கிற கட்டிடம் என்பது முழுக்க முழுக்க அரசாங்கத்திடம் கடன் பெற்று வாங்கிய கட்டிடம், எல்லோருக்கும் தெரியும். இதுல ஏதாவது முறைகேடுனா நீங்க எடுத்துக்கலாம். பேங்க்ல எவ்வளவு டெபாசிட்? காங்கிரஸ்க்கு அடுத்து இவங்களுக்கு தான் டெபாசிட் இருக்கு சார். அதாவது நாடு முழுவதும் இல்ல, அப்ப அவர் சொல்றது என்ன அர்த்தம்? நாங்க நடந்து போறோம், மத்தவங்க கனவான்கள் தனவான்கள் பேசுறதெல்லாம் என்ன அர்த்தம்? இது என்ன அர்த்தம்? இது இல்ல இல்ல அதோட முடிச்சிருக்கேன். இந்த சப்ஜெக்ட்ல போவோம். கட்டிடம் அரசாங்கத்தால் கடன் பெற்று கட்டப்பட்டது. நாங்க இப்ப சொல்றோம் நாடு முழுக்க எங்களுக்கு கட்டிடம் இருக்கு, கட்சி இருப்பதை காட்டுகிறது. இந்த கட்டிடத்தை நாளைக்கே சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை போட்டு ஆரம்ப சுகாதாரத்திற்காக, மருத்துவமனைக்காக இதை அரசு எடுக்குதுன்னு அம்மையார் ஒரு தீர்மானத்தை போட சொல்லுங்க, நாங்க கொடுத்துருவோம், வீதிக்கு வருவோம். மற்றவங்க தயாரா? நீங்களா என்ன பேசுறீங்க? மக்கள் பிரச்சனைகள் இருக்குல்ல, மக்கள் பிரச்சனைகளை எதிர்க்கட்சிகள் முன்னிறுத்தும் போது அதை கவனித்து தீர்க்க வேண்டிய அந்த தேவை என்பது எளிதில் கிடைக்கக்கூடிய வெற்றி அப்படிங்கிற அந்த இமேஜ்ல இருந்து, அதிமுக தரப்புக்கு இருக்கிற இமேஜ்ல இருந்து சற்று நம்ம இறங்கி வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. அப்படி வேலை செய்தால்தான் நம்ம எதிர்பார்க்கிற மார்ஜின் அடைய முடியும் நிர்பந்தத்தை ஆர்கே நகர் தொகுதியில் அதிமுகவிற்கு ஏற்படுத்தியிருக்கா?
இல்ல இந்த ஆர்கே நகர் ஏற்படுத்தியிருக்கா அப்படிங்கிறத விட அந்த இது போன்ற அரசியல் கட்சிகள் தங்களுக்கே தாங்களே ஏற்படுத்தி கொண்ட ஒரு நிலை தான் வந்து அப்படின்னு தான் இதை நான் பார்க்குறேன். குறிப்பாக வந்து 90களுக்கு பிறகு 90களுக்கு முன்பு வரை வந்து ஒரு இடைத்தேர்தல்ங்கிறது வந்து ஒரு இடைப்பார்க்கும் தேர்தலா மக்கள் வந்து மதிப்பீடு செய்வதற்கான தங்களுடைய ஆட்சியாளர்களை மதிப்பீடு செய்வதற்கான தேர்தலாக வந்து இடைத்தேர்தல்கள் இருந்தது. ஆனால் 90களுக்கு பிறகு இது முழுக்க முழுக்க கௌரவ பிரச்சனையாகவே மாறிடுச்சு. அதனால தான் வந்து அந்த இடைத்தேர்தல்களை வந்து ஆளுங்கட்சி மட்டுமே வந்து 90களுக்கு பிறகு தொடர்ந்தே ஜெயிச்சுட்டே வர்றதுக்கு காரணமே வந்து அந்த அன்னைக்கு அது திமுக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி ரெண்டுமே வந்து அதை வந்து ஒரு கௌரவ பிரச்சனையா பாக்குறாங்க. அதனால கௌரவத்துக்கு சற்றும் இழுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் கண்ணுக்கு தெரிஞ்சு நல்ல வெற்றி வந்து பிரகாசமா இருக்குங்கிற ஒரு சூழல்ல கூட ஆர்கே நகர்ல 50 பேர் கொண்ட குழுவை வந்து அமைச்சிருக்காங்க. 50 பேர் கொண்ட குழு அமைக்கும் போதே அந்த இடத்துல வந்து கௌரவ பிரச்சனை அந்த இடத்துல வருது. மக்கள் பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி அந்த இடத்துல வந்து ஆளுங்கட்சி நாங்க ஆளுங்கட்சிங்கிற 4 வருஷம் ஆட்சியை செஞ்சிருக்கோம், முதலமைச்சரே நிற்கும் போது எங்களுடைய வாக்கு வித்தியாசங்கிறது மிக பிரம்மாண்டமா இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த 50 பேர் கொண்ட ஒரு குழுவை வந்து அமைக்கிறாங்க. இத்தனைக்கும் 50 பேர் கொண்ட குழுவை அமைக்கிறதுக்கு முன்னாடி அங்க ஒரு சாதாரண வேட்பாளர் கூட அங்க இன்னும் போட்டியிடல. அதன் பிறகு என்ன தவறு இருக்க போது? ஒரு ஆளுங்கட்சி எங்களுடைய பலத்தை காட்ட நாங்க எங்களோட ஸ்ட்ரென்த் இறக்குறோம்ன்றது என்ன தவறு இருக்கு? அதாவது ஒரு தேர்தல் களத்துல வந்து லெவல் பிளேயிங் ஃபீல்டு அப்படின்னு ஒண்ணு எல்லோருக்குமே தேவை. ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒரு அமைச்சராக இருக்கக்கூடியவர் போய் ஒரு பிரச்சாரம் பண்றதுக்கும் நம்ம தோழர் போன்றவர்கள் போய் செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க உண்மையிலேயே வந்து நீங்க நல்லது செஞ்சிருக்கீங்க, அதாவது 4 ஆண்டு ஆளும் பொற்காலம் அப்படின்னு சொல்றப்போ மக்கள்கிட்ட வந்து நேரடியாகவே விடலாம். நேரடியாக வந்து எப்பொழுது ஒவ்வொரு இடத்துலையும் சாதாரணமாக எப்படி எதிர்கொள்கிறோமோ அப்படித்தான் அதை எதிர்கொள்ளணும். 50 பேரை கொண்டு போய் அங்க குவிக்கும் போதே இது ஒரு கௌரவ பிரச்சனையா மாறிடும். உதாரணம், விதிகளை அமைச்சர் மீறாரு, ஒரு அதிகாரி குறிக்கிட முடியுமா? ஒரு போலீஸ் அதிகாரி அவரை தடுத்து நிறுத்த முடியுமா? அந்த தேர்தல் ஆணையம் நேரடியாக கட்டுப்பாட்டில் இருக்க எதிர்க்கட்சிகள் புகார் தேர்தல் ஆணையம் 144 போட்டு வேட்புமனு தாக்கும் போது தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு உட்கார்ந்து கொண்டு தான் வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வேட்புமனு வந்து முதலமைச்சர் ஏந்திரிச்சு நின்றுட்டு வாங்குறாரு. எல்லார்ட்டையும் எந்திரிச்சு தான் வாங்கிருக்காங்க. அது அந்த விஷயம் சொல்லும் வேட்பாளர்கள் எல்லாத்தையும் ஏந்திரிக்க மாட்டேங்குது. அவங்க கையெழுத்து போடும்போது அவர் உட்கார்ந்து இருக்காரு. நம்ம அதுக்குள்ள ரொம்ப நீங்க தேர்தல் ஆணையம் இது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. என்னுடைய பொருள் என்னன்னா, தமிழக முதல்வருக்கும் ஜனநாயகத்தை காக்கிற பொறுப்பு இருக்கிறது, தேர்தல் அதிகாரிகளுக்கும் ஆணையருக்கும் ஜனநாயகத்தை காக்கிற பொறுப்பு இருக்கிறதுன்ற பொருள் இருக்குது. மார்ஜின் அப்படிங்கிறது இருக்குல்ல, அந்த பிரஸ்டீஜை காப்பாற்றக்கூடிய மார்ஜின் ரொம்ப முக்கியமாக இடைத்தேர்தலில் எல்லா ஆளுங்கட்சிகளும் பார்க்கிறாங்கன்றது ஒரு அடுத்த கட்ட விவாதத்துடைய ஒரு துவக்க பொருள். நம்ம அடுத்த கட்டங்கள் அதை பற்றி விவாதிக்கலாம். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் முக்கிய சவால் என்ன என்று மக்களிடம் கருத்து கேட்டிருந்தோம். அதற்கு மக்கள் அளித்த பதில்களை சதவீத அடிப்படையில் பார்க்கலாம். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் ஜெயலலிதாவின் முக்கிய சவால் மக்கள் பிரச்சனைகள் 65%, எதிர்பரப்புரை 35% என மக்கள் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். திரு ஷேக் தாவூத், மக்கள் பிரச்சனைகள் 65% அப்படின்னு வந்திருக்கு. இந்த சவாலை களத்தில் அதிமுகவும் அதன் தோழமை கட்சிகளாகிய உங்களை போன்றவர்கள் எப்படி சந்திக்க போறீங்க? அது நாங்கள் பெரும்பாலும் கடந்த முறை கூட நான் பேசும்போது உங்களுக்கு சொன்னேன், இந்த உங்களுக்கு இந்த சதவிகிதம்ங்கிறது இந்த எலக்ட்ரானிக் மீடியா மூலமாக பார்க்கறது அப்படிங்கிறத வந்து நாங்கள் நம்புறதும் இல்லை, அதை எடுத்துக்கிறதும் இல்லை. இருந்தாலும் நீங்கள் கேட்கறதுனால நான் அதை சொல்கிறேன். இல்லை, அந்த இடத்துல நான் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். பிற விஷயங்கள் நீங்க சொல்லும்போது சிட்டி போன்ற இடங்கள்ல தான் ஃபேஸ்புக் பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா சென்னை போன்ற இடங்கள்ல இது வந்து இது காமன் ஆயிருச்சு. இதுக்கு வந்து வேற குரூப் ஒர்க் பண்ணிட்டு இருக்காது எங்களுக்கு தெரியும். அதனால நான் இந்த சதவீத அப்ப அதனால அதாவது வந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அங்கே போட்டியிடுவது எல்லா வேதனைகளையும் தீர்க்கக்கூடியதாக இருக்கும். எல்லாத்தையும் அவங்க நேரா பார்க்கக்கூடிய, அந்த மக்களை அந்த தொகுதியை நேரா பார்க்கக்கூடிய பல முறை பார்த்திருப்பாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு இந்த ஃபைனல் ரவுண்ட்ல வந்து அதை வந்து செயல்படுத்துறதுக்குள்ள வாய்ப்பு வந்து அந்த தொகுதி மக்களுக்கு இது ஒரு பெரிய நல்ல வாய்ப்பு. இந்த வாய்ப்பை அந்த தொகுதி மக்கள் பயன்படுத்துவார்கள். கண்டிப்பாக மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு ஏற்பட்டிருக்க எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பார்கள் என்பதில் எனக்கு மாற்று கருத்தே இல்லை. அதனால நல்ல சொல்ற டோன்ல இருந்து எனக்கு இன்னொரு கேள்வி யதார்த்தமா எழுது. அப்ப இவ்வளவு நாள் பிரச்சனைகள் தீர்க்கப்படல, முதலமைச்சர் தீர்ப்பாங்க இல்ல எல்லா ஏரியாக்கள்லயும் பிரச்சனைகள் இருக்கு. நீங்க வந்து தமிழ்நாட்டுல பிரச்சனையே இல்லாத தொகுதி, இந்த தொகுதி இப்படி இருக்கு, இந்த தொகுதி அப்படி இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்கள் பெருக்கம், தொடர்ச்சியாக தேவைகள் அதிகரிப்பு இது இருந்துகிட்டே இருக்கு. அதாவது தண்ணீர் தேவையிலிருந்து உங்களுக்கு சாலை தேவைகளிலிருந்து, மேம்பாலங்கள் தேவையிலிருந்து, கல்வி தேவையிலிருந்து, வேலை வாய்ப்பு தேவையிலிருந்து, இதெல்லாம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. அப்ப அரசு தொடர்ச்சியாக அரசு இயந்திரம் இதை செயல்படுத்திக்கிட்டே தான் வருது. அப்பவும் அந்த குறைகள் இருந்துகிட்டே இருக்கு. அதை செயல்படுத்திக்கிட்டு மேம்படுத்திக்கிட்டே தான் வந்துகிட்டு இருக்கிறாங்க. அதனால அந்த மேம்பாடுகள் மேன்மை அடையும், கூடுதலாக மேன்மை அடையுங்கிறதா. மக்கள் பிரச்சனை அப்படின்னு வரும்போது
எதிர்க்கட்சிகளுடைய அரசியல் ரீதியான விஷயங்கள், ஊழல் புகார்களை தாண்டிய ஒரு கவனத்தை ஈர்க்க வேண்டிய, கவனத்தை செலுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் அதிமுக ஏற்பட்டிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இப்போ இந்த ஆர்கே நகரை பொறுத்த வரைக்கும் வந்து ஜெயலலிதாவுக்கு இருக்கக்கூடிய சவால்கள் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து மக்கள் பிரச்சனைகளா எதிர்பரப்புறையா அப்படிங்கிறது தான் அந்த கேள்வி. அப்படிங்கிறப்போ இது ரெண்டுத்தையுமே வந்து நான் வெவ்வேறானதாகவே பார்க்கல, இரண்டுமே வந்து ஒன்றோடொன்று தொடர்புடையதாக நான் பார்க்குறேன். ஏன்னா மக்கள் பிரச்சனைகள் என்ன அந்த ஆர்கே நகர் தொகுதிக்கு மட்டுமல்ல, ஏன்னா இடைத்தேர்தல் அப்படிங்கிறப்ப முதலமைச்சரே போட்டியிருப்ப வெறும் ஆர்கே நகர் தொகுதி பிரச்சனைகளை மட்டுமே வந்து பேச போறது இல்லை. தமிழகத்தினுடைய இந்த 4 ஆண்டு ஆட்சி காலத்தில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள், ஊழல் உள்ளிட்ட எல்லா விஷயங்களும் வந்து இதில் பேசப்படும். அதனால அந்த மக்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் எதிர்க்கட்சிகள் எதிர்பரப்புரை செய்ய போறாங்க. அதனால இது ரெண்டுமே வந்து ஒரு கம்பைன்டு ஒன்று தான். அதனால இது ரெண்டுமே சேர்த்து பார்க்குறப்போ இந்த வந்திருக்கிற அந்த சதவீதம் வந்து மிக சரியான தீர்ப்பாக தான் வந்திருக்குது. அதனால வந்து இது வந்து ஜெயலலிதாவுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ரெண்டும் பிரித்து பார்க்க முடியாது, ரெண்டும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது. இன்னொன்று வந்து ஐயா சொன்னாங்க, இந்த மாதிரி ஆர்கே நகரில் வந்து இனிமேல் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துரும் அப்படின்னு. அப்போ இதனுடைய துணி எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு தொகுதிக்கும் முதலமைச்சரே வந்து எம்எல்ஏவாக இருந்தால் தான் ஒவ்வொரு தொகுதி பிரச்சனையும் தீர்க்கப்படுமா, அல்லது ஒவ்வொரு தொகுதிக்கும் இடைத்தேர்தல் வந்தால் தான் அந்த ஊரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீருமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுது. அவர் வந்து ஒரு கூடுதல் ஸ்பெஷல் ஃபோக்கஸ் தான் சொல்றாரு. பிரச்சனை இல்லையே நான் சொல்ல மாட்டேன், கூடுதல் ஸ்பெஷல் அப்படிங்கிறப்போ அதுல ஒண்ணு தவறு இருக்கு. ஒரு கூடுதல் ஸ்பெஷல் சொல்றப்போ ஆட்டோமேட்டிக்காவே அதாவது உலகத்தரம் வாய்ந்த சட்டக்கல்லூரியை கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி அதேதான் என்னோட கேள்வி. அதாவது வந்து கூடுதலாக ஒரு அட்டென்ஷன் இருக்கும். அதாவது வந்து அதுதான், அதாவது அவருடைய கேள்வி இருக்கு. அதாவது முதலமைச்சர் அப்படிங்கிறவர் ஒரு ராஜாஜி கூட சொல்லுவாரு, தொகுதி கண்ணோட்டத்தோட எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு. அதுக்கு வந்து ஜீவா வந்து எதிர்வினை ஆற்றுவாரு. இருந்தாலும் கூட ஒவ்வொரு முதலமைச்சர் அப்படிங்கிறப்போ சிறப்பு அந்தஸ்து அந்த தொகுதி கொடுத்துருச்சுன்னா அப்போ மற்ற தொகுதிகள்லாம் என்ன இரண்டாம் தர தொகுதிகளா? எல்லோருக்கும் சம அந்தஸ்து, சம வாய்ப்புகள் கொடுக்கணுங்கிறது தான் ஒரு எதிர்பார்ப்பு. முதலமைச்சர் போட்டிட்டா அது மக்களுக்கு அந்த நம்பிக்கை ஏற்படலாம். ஆனா எல்லோருக்கும் சமமான எல்லா தொகுதிகளையும் சம அந்தஸ்தோட ஒரு முதலமைச்சர் பார்க்கறப்ப தான் அது சரியான ஒரு தீர்வா இருக்குமே தவிர, முதலமைச்சருங்கிறப்போ அங்க ஸ்பெஷல் இது வர்றது, பல்கலைக்கழகம் வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் போடுறப்போ மற்ற தொகுதிகள் ஆட்டோமேட்டிக்கா அரசால வந்து இரண்டாம் தர தொகுதியா பார்க்கப்படுதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழும். மக்கள் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லும் போது உங்க பிரச்சாரத்துக்கான வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமா. ஏன்னா எப்பவுமே அங்க வந்து ரொம்ப ஏழை எளிய மக்கள் நிறைந்திருக்கிற பகுதி. இப்போ நான் இந்த குப்பையை பற்றி பேசுகிறோம் சொன்னேன், அது சாதாரண விஷயம் இல்லை. அது சுவாசிப்பதால் ஏற்படுகிற நோயை நீங்களே தொடராக பலமுறை வெளியிட்டிருக்கிறீங்க. பல தோல் நோய்கள் அங்கே இருக்குது. முதல்வர் வந்து அந்த பகுதிக்கு செல்கிறாங்க, அது சம்மந்தமான எதனா ஒரு வாக்குறுதி தருவாங்களா? பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியல் போல் சாதாரண ஆணும் பெண்ணும் ரொம்ப வயதானவங்கலாம் அந்த காலையில் எப்போ குப்பை கொட்டுவாங்கன்னு பார்த்துருப்பாங்க. மாலை வரை அந்த சூரியன் மயங்கிற வரை அதில் போட்டு கிளறுவாங்க. அதிலிருந்து பொருள் எடுத்து எத்தனை ஆயிரம் குடும்பங்கள் வாழ்கிறது. ஏதாவது அவங்களுக்கு அறிவிச்சா முதல்வர் நல்லது தான். இது போல ஏழைகளின் பிரச்சனை இருக்குது, அதை நாங்கள் முன்னெடுப்போம். நாம சொல்ல என்னன்னா, ஒரு முதல்வர் நட்சத்திர வேட்பாளர், அவர் நல்ல திட்டங்களை அறிவிக்கிட்டோம், அவர் யார் எதிர்க்க போறா, அதெல்லாம் பிரச்சனை. ஆனால் அங்கே வந்து சாதாரண ஏழை எளிய மக்களினுடைய வாழ்க்கை என்ன, அந்த நிரந்தர தீர்வு என்ன, அதை ஏதாவது அவங்க முன்மொழிய முடியுமா? அந்த வளர்ச்சி திட்டங்களை முன்மொழிந்தான் நல்லது தான், அது போன்ற ஒரு கொள்கைகளை முன்மொழிந்தான் நல்லது தான். ஆனால் உண்மை அதுவல்ல, பணம் தான் முன்மொழியப்படும். சரி, இந்த இடத்துல இந்த வளர்ச்சி திட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பொது தேர்தலில் வளர்ச்சி திட்டங்களை வச்சு நீங்க முன்னெடுத்து போறதுன்றது வேற. இது போன்ற இடைத்தேர்தல்களில் மார்ஜினை இன்க்ரீஸ் பண்ணணுங்கிற சவால் ஒரு முக்கியமான சவாலாக அதிமுக வசம் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் மக்கள் பிரச்சனைகளையும் தீர்க்க வேண்டும், மக்கள் பிரச்சனைக்கான வாக்குறுதியும் முன்வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது களத்தில் எது நிகழும்? கண்டிப்பாக. இப்போ அதுக்கு முன்னாடி வந்து இவங்களுக்கான பிரச்சனைகள், மக்கள் பிரச்சனைக்கான முக்கியமான காரணம் சேவர் உரிமை சட்டம் 19 மாநிலத்தில் இருக்குது, இங்கே கொண்டு வாங்க அப்படின்னு போய் வழக்கு போட்டாக்க எங்களுக்கு விருப்பம் இல்லை. அப்போ யாருக்கு விருப்பம், யாருக்கு வேலை செய்ய போகிறீங்க? அடுத்தது நேரடியாக ஒளிபரப்பு செய்யணும் சட்டமன்ற நிகழ்வுகளை. அப்போ மக்கள் தெரிஞ்சுக்கிட்டுமே மக்கள் பிரதிநிதி என்ன பேசுகிறார், நான் தேர்ந்தெடுத்த பிரதிநிதி என்ன பண்ணாக்கா அதுக்கு எங்களுக்கு விருப்பம் கிடையாது. அப்போ வந்து ஒரு சாதாரண ஒரு பட்டா ரேஷன் கார்டு எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபோன் கால்ஸ் எங்கள் சட்ட பஞ்சாயத்து இயக்கத்துக்கு வருது. இப்போ இந்த மாதிரியான ஒரு அடிப்படை விஷயத்திற்கே இவங்க வந்து இன்னும் 4 ஆண்டுகள் இவங்க எத்தனை வருஷம் ஆட்சி செய்தாலும் இன்னும் லஞ்சம் கொடுத்து தான் வாங்க வேண்டிய ஒரு அவல நிலையில இருக்குது இன்னைக்கு வச்சிருக்கிறாங்க. அப்போ நீங்க யாருக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க? இன்னைக்கு வந்து தேர்ந்தெடுத்த அரசாங்கம் 4 ஆண்டுகள் சொல்லுது, ஒரு எளிய விஷயம், ஒரு பட்டாவுக்கு அப்ளை பண்ணா 15 நாள்ல கொடுக்கல, 16வது நாள்ல 500 ரூபாய் அபராதம். அந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு உங்களுக்கு என்ன அவ்வளவு வழி? அப்ப அந்த ஊழல் யாரெல்லாம் அவங்க வந்து ஒண்ணுல தகவல் ஆணையத்தில் தலைமை தகவல் ஆணையர் இன்னும் நியமிக்கப்படவில்லை, அதை வந்து ஒரு சமூக ஆர்வலர் நியமிங்க அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வைத்து 2 மாதங்கள் ஆகுது. இன்ன வரைக்கும் அந்த நியமனத்தை பத்தி எந்த யோசிக்கவில்லை. இது போன்ற பிரச்சனைகள் நீங்க சொல்றீங்க இயக்கம் நடத்தக்கூடிய நீங்க, இதெல்லாம் ஆர்கே நகரில் அடிப்படை பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு செல்லுபடியாகும்? கண்டிப்பாக. இப்ப இந்த மாதிரியான இப்ப வந்து டிராபிக் ராமசாமி இந்த இதுக்கான பிரச்சாரத்தை முன்வைப்பார், இடதுசாரி கட்சிகள் இதுக்கான பிரச்சாரத்தை முன்வைப்பாங்க. இதுல வந்து உண்மையான நீங்க வந்து ஏமாறாதீர்கள், இங்க நிற்பதற்கு காரணம் என்ன, யாரு வந்து இந்த தேர்தலுக்கான காரணம் யாரு, எதற்காக அவர் ராஜினாமா செய்தார், உங்கள்ட்ட ஓட்டு கேட்டாரு, ஓட்டு கேட்க வந்தாரு,
ஜெயிச்சு நீங்க வெற்றி பெற வச்சீங்க, எதற்காக ராஜினாமா பண்ணாரு உங்கள்ட்ட கேட்டாருங்களா? இப்ப எதுக்காக இவங்க வந்து நிக்கிறாங்க? திரும்ப இன்னும் 2 மாதத்துல 3 மாதத்துல கூட இந்த இது வந்து ஆர்கே நகர் தொகுதி வந்து காலியிடம்னு கூட அறிவிக்கலாம். அப்ப இந்த விஷயத்தை தெளிவாக எதிர்க்கட்சிகள் இப்ப வந்து சொல்ல போகுது. சரி, இப்ப இவர்களுடைய 3 பேர் கருத்தும் உங்களுக்கு மாறுபட்டதுனால ஒரு இறுதி வாய்ப்பா நீங்க உங்களுக்கு அதாவது இவர் பேசுறதும் சரி, அவங்க சொல்றதும் சரி, இவங்க எல்லாருடைய கருத்தும் மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி கட்டல இருந்து அகற்றப்படணும். இவங்களுடைய கருத்து வேற எதுவுமே இல்ல. இவங்களுக்கு தேவையில்லை. மக்கள் தான் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க, மக்கள் தான் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க, மக்கள் தான் அவங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்று தான் முதல்வராக இருக்காங்க. பாராளுமன்ற தேர்தலில் 37 தொகுதியை அவங்கள்ட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அந்த ஜனநாயகத்தை இவங்க யாரும் மதிக்கிறதா? அதாவது இவர் சொன்ன இந்த டிராபிக் ராமசாமி சொல்றாரு, அவருக்கு என்னங்க வருமானம்? அவர் இத்தனை பேரை வச்சுக்கிட்டு எல்லாமே நடத்திக்கிட்டு இருக்காரு. அவருக்கு என்ன வருமானம்? அவர் யார்கிட்ட போய் ஆதரவு கேட்டிருக்காரு? ஊழல் செய்யாத திமுக போய் ஆதரவு கேட்டிருக்காரா? 37 தொகுதியில நீங்க எல்லாரும் ரொம்ப ஊழல் இல்லாதவங்க. இப்ப நாங்க அரசியல் ரீதியா ஊழல் சம்பந்தமாக இங்க கேள்விகள் எழுப்புவதற்கு இடதுசாரிகளுக்காச்சும் தார்மீகம் உண்டு என்பதை நீங்க ஒத்துக்கொள்றீங்களா? அதாவது யாருமே இங்க ஊழல் செய்யாதவர்கள் இல்லை. ஊழல் செய்யாத நீங்க பேசுங்க, ஊழல் செய்யாத இவர் பேசுறாரு. இவருடைய தோன்ல கிளாரிட்டி வரல. ஊழல் செய்யாதவர்கள் பேசுறீங்கன்னா அப்ப அதிமுக ஊழல் கட்சின்னு சொல்ற மாதிரி ஒரு துணி வருது. இல்ல நாங்க அந்த மாதிரி பேச வரல. அதாவது இவங்களுடைய பேச்சு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படியாவது மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களை வந்து குற்றச்சாட்டு பண்ணணும். எந்த வகையிலாவது குற்றச்சாட்டு பண்ணி அவர் இந்த ஆட்சி கட்டளையில இருந்து அகற்றணும். ஏன் இடதுசாரிகளுக்கு என்ன பிரச்சனை? கூட்டணியில சேர்க்கல, கூட்டணியில சேர்க்கலைங்கும் போது குற்றச்சாட்டுக்கு மேல குற்றச்சாட்டு. சரி, இல்ல சார், அரசியல நீங்க தப்பு சுருக்கமா முடிச்சிருங்க. இல்ல அது போல எல்லாம் இல்ல. நாங்க எப்பொழுதுமே அரசியல்ல கொள்கையை தான் முன்மொழிகிறோம். நீங்க உங்க கொள்கை மிக மிக தவறான கொள்கையாக இருக்கிறது. இப்ப குறிப்பா மத்திய அரசாங்கத்தை நீங்க அதிமுக கூட்டணி சேரலையா? அதோட நிறைய நேரம் கடந்து போயிட்டு இருக்கோம். அதிமுக பல கட்சி இயங்கும் முறையில அதிமுக கொள்கை தவறுனா அவங்களோட எல்லாம் ஏன் கூட்டணி சேர்ந்தீங்க? இல்ல இப்ப நீங்க எங்களுடைய சேர்ந்தீங்க, எங்க தேவை உங்களுக்கு ஏன் தேவை? இல்ல அப்ப நீங்க எப்படி ஊழல் நீங்க பேசலாம்? இன்னைக்கு எங்க அவங்க ஊழல் கட்சியோட நீங்க ஏன் கூட்டணி சேர்ந்தீங்க? திமுக ஓட சேர்ந்தீங்க, அதிமுக ஓட சேர்ந்தீங்க, மாறி மாறி எல்லாரும் சேர்ந்துட்டு இன்னைக்கு கூட்டணி இல்ல இன்னும் ஊழல்னு பேசலாம். இந்தியாவே உலுக்கி எடுக்கிறது இன்னைக்கு என்ன நிலப்பரி சட்டம் சம்பந்தமாக தான். அது அப்பட்டமாக நீங்க ஆதரிக்கிறீங்க. கனிம வளங்களை கையகப்படுத்துற சட்டம் நாட்டின் எதிர்காலத்தையே பாதிப்பது, அது அப்பட்டமா நீங்க ஆதரிக்கிறீங்க. இதெல்லாம் இந்தியாவே பாதிப்பது அல்ல. போன்ற விஷயங்களை நீங்க களத்தில் எடுக்க போறீங்க அப்படிங்கறத சொல்றீங்க. அதற்கான பதிலை அவர்களும் களத்தில் ஆற்றுவார்கள். தேர்தல் களத்தை மாதிரி கீழே இறங்கி அல்ல. இல்ல நாங்க ஒண்ணு கீழே இறங்கல, கீழே இறங்கல. உங்களுடைய நிலைப்பாட்டை சொல்றோம். என்ன கீழே இறங்கி சொல்லல, உங்களுடைய நிலைப்பாட்டை சொன்னீங்க. அப்ப நீங்க யாராவது நீங்க குற்றம் எடுக்க மாட்டீங்களா? காங்கிரஸ் பிஜேபி அல்லாத திமுக அதிமுக அல்லாத ஒரு மாற்றை காண வேண்டும் என்பதா ரெண்டு காண வேண்டும் இல்ல, இனிமேல் வைக்க மாட்டோம் நீங்க சொல்றீங்களா? இடதுசாரிகள் உங்கள மாதிரி நல்லா வரணும், படிச்சவங்க கண்டிப்பா கண்டிப்பா வரணும். நேரம் கடந்து போயிட்டு இருக்கோம். நேரம் இல்லாதனால எனக்கு வாய்ப்பு வழங்க முடியல. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு நன்றி. மீண்டும் ஒரு நேர்பட பேசாமல் சந்திக்கலாம். எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும். எதிர்த்து பேசிட்டு